ரேஷன் கடைகளில் பால் பொருட்கள் விற்பனை வாயிலாக ஆவின் நிர்வாகம் 35 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது என்று தமிழக பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி கூறியுள்ளார். ரேஷன் கடைகளில் ஆவின் பால் பொருட்கள் விற்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இது வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய ஆவின் 35 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்வது போல உள்ளது. ரேஷன் கடைகள், அமுதம் அங்காடி, கூட்டுறவு அங்காடிகளில் 35 ஆண்டுகளுக்கு முன் ஆவின் பால் பொருட்கள் விற்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் காலாவதியாகி விற்பனையாகாத சேதமடைந்த பால் பொருட்களை ஆவின் நிர்வாகம் திரும்ப பெறவில்லை. இதனால் கூட்டுறவு அங்காடிகளில் இருந்து வரவேண்டிய பல லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை நின்று போனது. இதையடுத்து 1992 கூட்டுறவு அங்காடிகளுக்கு ஆவின் பால் பொருட்கள் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டது. அதன்பின் மொத்த விற்பனையாளர்கள், பால் முகவர்கள் வாயிலாக ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை அதிகரிக்க துவங்கியது. தனியார் மற்றும் வெளிமாநில கூட்டுறவு நிறுவனங்களுடன் ஆவின் நிர்வாகத்தால் போட்டி போட முடியவில்லை. குளிர்சாதன அறையில் அமர்ந்து அரசு சார்ந்த துறைகளில் ஆவின் பொருட்களை அதிகாரிகள் விற்க முயல்வது வேடிக்கையாக உள்ளது. இது ஆவின் நிர்வாகத்தின் இயலாமையை காட்டுகிறது. தேவை அதிகமுள்ள பால், நெய், வெண்ணெய், பன்னீர் ஆகியவற்றை தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்ய முடியாமல் ஆவின் தள்ளாடுகிறது. அமைச்சர் பதவியை தக்க வைக்க எதையாவது பேசி வைக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பேசுகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடந்த திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு குறைகளை கூறி முன்னாள் மாவட்ட செயலாளர் பேசியதும், அதற்கு அமைச்சர் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் பதிலளித்து பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் திமுக கிழக்கு மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் பேசும்போது, கட்சியில் மூத்த நிர்வாகிகளுக்கு யாரும் மரியாதை கொடுப்பதில்லை, திமுகவினரை அதிகாரிகள் மதிப்பதில்லை, பல போராட்டங்கள் நடத்தி கிராமம் கிராமமாக சென்று கட்சியை வளர்த்தோம், ஆனால் எங்கள் ஊரில் நடந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கவில்லை, மாவட்ட செயலாளர் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று குற்றச்சாட்டுகளை கூறினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ பேசுகையில், அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதாக பல நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து நாம் அமைச்சரிடம் கூறி அதற்கான முடிவை எடுப்போம். அரசு உத்தரவின்படியும் சட்டப்படியும் தான் அதிகாரிகள் செயல்படுவர். இதில் அரசியல் தலையீடு கூடாது. நான் எல்லோருக்கும் பொதுவான நபராக இருக்க விரும்புகிறேன். அரசியலில் யாருக்கும் எப்பதவியும் நிரந்தரம் இல்லை. எந்த குறைகள் இருந்தாலும் என்னிடம் தெரிவிக்கலாம் என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, முக்கிய பொறுப்பாளர்கள் அமர்ந்து பேசி இதுபோன்ற குறைகளுக்கெல்லாம் தீர்வு காண்போம் என மேடையில் நடந்த வார்த்தை மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பராண்டா ஐஏஎஸ் மற்றும் வேலம்மாள் போதி வளாகத்துடன் இணைந்து ஜூனியர் ஐஏஎஸ் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியில் இருந்து 6 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை, மைதான மேம்பாட்டு நிதி என 57 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ளது. தலைவராக திமுகவை சேர்ந்த சிவ ஆனந்தியும், துணைத் தலைவராக செங்குழி ரமேஷ் என்பவரும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று நடந்த கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட 17வது வார்டு அதிமுக கவுன்சிலர் வேலம்மாள், நகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து வெளிநடப்பு செய்த அவர் நகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது கணவரும் அதிமுக நகர பொருளாளருமான வள்ளிராஜியும் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து கவுன்சிலர் வேலம்மாள், அவரது கணவர் வள்ளிராஜ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து கூறும்போது, நகராட்சியில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டும் எந்தவித வசதியும் இல்லாத லாட்ஜுகளுக்கும் அப்ரூவல் வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக தலைவர், துணைத் தலைவரிடம் புகார் கொடுத்துள்ளோம். வைகாசி விசாக நிகழ்ச்சிக்கு தண்ணீர் பந்தல் அமைத்தல் தொடர்பாக 1,28,000 ரூபாய் செலவானதாக கூறியுள்ளனர். ஆனால் 20,000 ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது. தரம் இல்லாத மின்விளக்கு அமைத்தல், நோட்டு புத்தகம் வாங்கியது என எதற்கெடுத்தாலும் விதியை மீறி பணம் எடுக்கப்பட்டு முறைகேடு நடந்து வருகிறது. 17வது வார்டில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. குடிநீர் குழாயை மாற்றி அமைக்க நிதி இல்லை என்று கூறுகின்றனர். நகராட்சியில் நடந்து வரும் முறைகேட்டை கண்டித்து கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளேன். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். கேரளத்தின் திருச்சூரில் அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து வெளியே சென்றபோது செய்தியாளர்கள் வழிமறித்ததாக
மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி கொடுத்த புகாரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று RBI கேட்டுக் கொண்டுள்ளது. மும்பையில் இன்று பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். பால்கர் மாவட்டத்தில் சுமார் 76,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாதுவான் துறைமுக திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரம் தொடர்பாக 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார்.